ஹலோ வணக்கம், வெல்கம் டு விஏ ஷேடோஸ். நான் உங்களை விஜய் பேசுகிறேன். வணக்கம், சரவணன். இன்றைக்கி நம்ம பேச போகிற படம் சூர்யாஸ் சாட்டர்டே. சூர்யாஸ் சாட்டர்டேனா எஸ்ஜே சூர்யாவோட பேர் இல்லை, அது ஹீரோவில் நடிகரோட நானி ஹீரோ. அந்த நானியோட ஹீரோவோட பேர் சூர்யா. சூர்யா. சூர்யாஸ் சாட்டர்டே பேர் நல்லா வித்தியாசமாக தான் வச்சுருக்காங்க. ஆனால் கதை அந்த அளவுக்கு இல்லை. அது கூட ஏன் தமிழில் சனிக்கிழமை வைக்கல தெரியுமா? சனி அப்படின்னு சொன்னாலுமே அது வந்து ஒரு ஏதோ ஒரு இந்த மாதிரி, அதனால தான் சாட்டர்டேன்னு வச்சாங்க. ஓகே, அதான் அது தமிழில் வந்து ஓகே. பேர் கேட்சியாக இருக்குது, ஆனால் வந்து படம் அந்த அளவுக்கு இல்லை. ஏன்னா எல்லாமே வந்து எந்த ஒரு இதுவே பார்த்திங்க அப்படின்னா கனெக்ட் ஆகலை. மதர் சென்டிமெண்ட் ஆகட்டும், சிஸ்டர் சென்டிமெண்ட் ஆகட்டும், எதாக இருந்தாலும் வந்து கரெக்ட் ஆகாது. படத்தில் நடித்தவங்க வந்து பார்த்திங்க அப்படின்னா எஸ்ஜே சூர்யா ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. சாய்குமார், அபிராமி, பிரியங்கா அருள் மோகன், சுபலேக் சுதாகர், நானே மெயின் ஹீரோ கேரக்டர் பண்ணியிருக்காரு. ப்ளஸ் இன்னும் முரளி சர்மா இவங்க வந்து நிறைய பேர் நடிச்சிருக்காங்க. ஆக்டர்ஸுக்கு வந்து குறைச்சல் கிடையாது, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க. அபிராமி நிறைய ஆக்டர்ஸ்லாம் அதில் இருக்காங்க. பட் என்னென்னா அந்த கரெக்ட் ஆகலை. மெயினாக என்னென்னா படத்தில் சின்ன வயசில் இருக்கும்போது வந்து சொல்கிற விஷயங்கள், கோபமாக இருக்கிறதுக்கு நீ அந்த கோபத்தை அடக்கணும், வேணா ஏதாவது ஒரு நாள் வச்சுக்கோங்க கோபத்தைன்னு சொல்கிறாங்க. பணம் சேர்த்து வைக்கிறாங்க. ஏன் சனிக்கிழமைன்னு அமையுதுன்னா, இவன் ஒரு நாள் வாரத்தில் ஒரு நாள் வந்து சொல்லும் போது அன்றைக்கி திங்கக்கிழமை ஆனால் இன்றைக்கி வேண்டாம், ஆமாம் ஆமாம், ஒரு நாள் இன்றைக்கி வெள்ளிக்கிழமை இன்றைக்கி வேண்டாம் அப்படின்னு எல்லா நாளும் ஒரு நாளும் முடிஞ்சிடுது. அந்த கடைசியான சனிக்கிழமைங்கிற அன்றைக்கி அவள் இறந்துடுறான். அம்மா இறந்துடுறாங்க. அன்றைக்கி அந்த கோவப்படக்கூடிய ஒரு சூழ்நிலை வருது. அதனால் அன்றைக்கி அந்த சனிக்கிழமைனா அந்த ஒரு விஷயத்த அவர் கோவத்தை அந்த 6 நாள் அடக்க வச்சு காட்டுவார். ஒரு நாள் இந்த 6 நாளில் யார்கிட்ட கோவப்படுறாரோ அவங்க பேர்லாம் எழுதி ரவுண்ட் பண்ணுறாரு டைரியில். அந்த 6வது நாள் யாரை அடிக்கணுமோ அவங்கள போய் அடிக்கிறது வர்றாரு. இதுதான் விஷயம். என்ன ஏதோ ஒரு கோவத்தை காட்டுறதுக்கான ஒரு நாள் அப்படின்ற மாதிரி ஒரு ஃபிக்ஸ் பண்ணி ஒரு படத்தை எடுத்துருக்கிறதுன்றது. அது ஏன்னா கோவன்றது ஒரு எமோஷன், அது திடீர்னு வரக்கூடியது தான். ஆமாம், நம்ம வந்து இப்போது ஆக்சுவலாக வந்து பெரியவங்க என்ன சொல்லுவாங்க, ஒரு கோவம் வர நேரத்தில் ஒரு 10 எண்ணு தானாக கொஞ்சம் கண்ட்ரோல் ஆகிடும் அப்படின்ற ஒரு இது சொல்லுவாங்க. இவர் ஒரு 6 நாள் கழித்து 7வது நாள் போகிறார் அப்படின்றது கொஞ்சம் அது நம்ம கம்மியாகிடும் இருக்காது. ஆக்சுவலாக அது போட வச்சுக்கலான்ற மாதிரி ஆகிடும். ஸோ ஓவராலாக பார்த்தீங்கன்னா டைரக்டரோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் அந்த கான்செப்ட் எடுத்துகிட்டு வந்து ஏதோ வித்தியாசமாக சொல்ல பார்த்துருக்காரு. பட் ஆனால் அந்த அளவுக்கு ரீச் ஆகாது. ஏற்கனவே ஒரு காலனி ஒரு இடத்த போயிட்டு ஒரு அந்த பகுதி மக்களை வந்து காப்பாற்றுறது அப்படின்னு வந்து ஏற்கனவே வந்து சோக்கலப்பாளையம் நிறைய விஷயம் அந்த படம் வந்துடுச்சு. ஆமாம், அதனால் இந்த சிஐஏ கேரக்டர், இன்ஸ்பெக்டர் கேரக்டர் சூர்யா வந்து அது அவங்களேருந்து தெரிஞ்சிருப்பாங்க மக்கள். ஒரு காலத்தில் அவங்க பாட்டெல்லாம் திருடனாக இருப்பாங்க. இந்த சோக்கலாப்பாளையன்ற ஒரு ஊரில் அவங்கள வந்து ஒவ்வொருத்தரை கூப்பிட்டு வந்து இவரோட கோவத்தை அடக்கிறதுக்காக அவங்க போட்டு ஒரு 3-4 நாள் டார்ச்சர் பண்ணி அடிக்கிறது கொள்றதெல்லாம் கொஞ்சம் ஓவர். அவங்கள காப்பாற்றுறது தான் கடைசியில் ஹீரோவோட இது வருது. இதெல்லாம் எல்லா சீனும் பார்த்த மாதிரி தான் இருக்குது. இந்த ராம் சரண் நடித்த எவ்வளோ படத்தில் பார்த்தீங்கன்னா சேம் சப்ஜெக்ட் தான். ஒரு இடத்த வந்து கடைசியில் போய் அதை சாய்குமார் வில்லனாக இருப்பார். சேம் சப்ஜெக்ட் தான் இதுவும் அந்த மாதிரி தான். அந்த மாதிரி கிடையாது. அதான் எல்லாமே பார்த்த சீனாக எல்லாம் பார்த்த சீனு பார்த்த கதை தான். பார்த்த கதை ஏன்னா சொல்கிற விதம் மட்டும்தான் வேறு. அது எதுவுமே கனெக்ட் ஆகலை. ஆமாம், ஹீரோயினுக்கும் நிறைய ஒரு வேலை இல்லை, யாருக்குமே இல்லை. இப்போ சொல்ல போனால் எஸ்ஜே சூர்யா மட்டும்தான் அந்த படத்துக்கோட ஹைலைட்டு. அதனால் ரொம்ப அவருடைய கேரக்டர் ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. நம்ம வில்லன் இவருக்கு அண்ணனா வராரு முரளி சர்மா அவரும் நல்லா பண்ணார். அந்த டான்ஸ் ஆடுறது ரொம்ப நல்லா பண்ணி பாக்கி ஏற்ற மாதிரி மியூசிக் ஏற்ற மாதிரி அந்த ஒரு 2-3 இடத்துல அந்த ஷாப்பில் பண்ணுறது ரொம்ப நல்லா பண்ணியிருப்பார். அஜய்க்கு ஒன்றும் அவ்வளோ கேரக்டர் இல்லை, அபிராமிக்கு கேரக்டர் கிடையாது. ஸோ எல்லாருமே வந்துட்டு இப்போ சுப்லா சுதாகருக்கும் அவ்வளோ பெரிய விஷயம் இல்லை. ஸோ எல்லாருமே வந்துட்டு போகிற மாதிரி தான் இருக்குது. ஆனால் எந்த ஒரு எமோஷனும் கரெக்ட் ஆகலை. அதுதான் மைனஸ் பாயிண்ட். என்னன்னா நெகட்டிவ் வந்து அதுதான். மியூசிக் நல்லா இருந்துச்சு. அந்த ஜேஎக்ஸ் பிஜோ அப்படின்ட்டு நல்லா பண்ணியிருக்காரு.
ஸோ அதுவும் கேட்ட மாதிரி தான் இருக்குது. பட் இருந்தாலும் ஓகே, ஸ்க்ரீன் பிளேயோட பார்க்கும்போது நல்லா இருக்கு. ஏன்னா எஸ்ஜே சூர்யாவோட பேக்ரவுண்ட் வந்த ஒரு வருஷம் எல்லாமே பார்த்தீங்க அப்படின்னா இவரோட பேக்ரவுண்ட் மியூசிக் வந்து சூப்பராக ஹைலைட்டாக இருக்குது. ஸோ அதனால தான் அது கொஞ்சம் இதுவாக இருந்தது. நல்லா இருக்கு. ஸோ மற்றபடி படத்தில் சொல்கிறதுக்கு எதுவுமே இல்லை. டைட்டில் மட்டும்தான் கொஞ்சம் கேட்சியாக இருந்துச்சு. அப்புறம் அந்த தெலுங்கு படம் டப்பிங்ன்றது அங்கங்கே தெரியுது. ஏன்னா அது மியூசிக்லேயும் தெரியுது, அந்த சில விஷயம் சில காட்சிகளில் வந்து ஆமாம் தெரியுது எல்லாமே வந்து. அது கொஞ்சம் இது பண்ணியிருந்துருக்கலாம். படம் பார்க்கலாம், ரொம்ப எதிர்பார்த்து போகக்கூடாது. ஏன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் எல்லாம் கொஞ்சம் ட்ராக்கு, எப்படா இன்டர்வல் வரும்ன்ற மாதிரி தான் இது இருந்தது. செகண்ட் ஹாஃப் வந்து கொஞ்சம் ஆக்ஷன், ஃபுல்லாக ஆக்ஷன், நிறைய ஆக்ஷன் இருக்க மாதிரி இருக்கு. ஆமாம் வரும், பட் ஓகே தான். தேங்க்யூ, வணக்கம். தேங்க்யூ, நன்றி. விஏ ஷேடோஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஹிட் பெல் அடிங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ.